இப்போ அம்மா உங்களுக்கு இளநரையை போக்க மற்றும் தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர பிளாக் ஹேர் பேக் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ஒரு சிலர்கள்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அம்மா வந்து சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம், ஃபோன் கால் வேண்டாம். நீலி அவுரி இலை எடுத்திருக்கேன். இந்த நீலி அவுரி இலை வந்து முடிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா உங்களுக்கு நரமுடிகள் வெள்ளை முடிகள் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது இந்த நீலி அவுரியை நம்ம இலையை எடுத்து நம்ம பவுடராக்கி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த இளநரை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வயசு ஒரு 12 வயசு 13 வயசு 20 வயசு இப்படி பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து நரமுடி விழுந்துருது. அப்போ அவங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கமே தான் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப கதாக இருக்கும். அதனால இந்த நீலி அவுரி இலையை வந்து நம்மளை வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இளநரை வந்து போக்கும். வயதானவங்களுக்கு நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து நரைமுடி விழுவும். அப்போ நம்ம இந்த இலையை நம்ம பொடியாக்கி நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது வெள்ளை முடி வந்து கருப்பாகும். இப்ப நீலி அவுரி இலைப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல வந்துப்பா நீலி அவுரி இலைன்னு சொல்லுவாங்க. இதே இதுல இங்கிலீஷ்ல சொன்னோம்னாக்க இண்டிகோ இலை. இப்பப்ப இந்த நீலி அவுரி இலையை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம உருவிக்கிருவோம். இந்த நீலி அவுரி இலை வந்துப்பா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கீரைக்காரம்மா மாட்டையோ இவங்ககிட்டலாம் நம்ம சொல்லி வச்சோம்னா இந்த நீலி அவுரி இலை கிடைக்கும். இப்போ இதை புறத்தையும் நம்ம ஆஞ்சுக்குருவோம். நீலி அவுரி இலையை நம்ம ஆஞ்சாச்சு. இது வந்து மருதாணி. நீலி அவுரி இலையையும் இந்த மருதாணியும் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நரைமுடி வந்து நல்லா கருப்பாகும். இப்போ நம்ம வந்து மருதாணி எடுத்துருக்கோம். இப்போ மருதாணியையும் நம்ம உருவி போட்டுக்குருவோம். இப்போ மருதாணியப்பா நம்ம உருவியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இது வந்து செம்பருத்தி இலைப்பா. இந்த செம்பருத்தி இலையும் நம்ம முடிக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடிய டானிக் இது. இப்போ இந்த செம்பருத்தி இலையும் நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு நல்லா வளரும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால செம்பருத்தி இலை கொஞ்சம் எடுத்துருக்கோம். இது வந்து கரகப்பிள்ளையும் நம்மளுக்கு முடியலுக்கு நல்லா கருன்னு வளரக்கூடியது. நல்லா உங்களுக்கு முடியும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இதில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால இந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்தோம்னா இது வந்து நம்ம முடியலுக்கு கருமை தரக்கூடியது. இப்போ கருவேப்பிலையும் நம்ம உருவி போட்டு கொடுப்போம். இப்போ கருவேப்பிலையும் நம்ம இதை உருவியாச்சு. இப்போ நான் அவுரி இலை இந்த நல்லா ஆஞ்சியும் உள்ளது வச்சுருக்கேன். இப்போ இந்த அவுரி இலையை வந்து நம்ம வந்து முழு பங்கு எடுத்திருக்கோம், அதாவது ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இந்த பவுல் நிறைய நீலி அவுரி இலை எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். நம்ம அதே பவுல்லப்பா நம்ம வந்து மருதாணியை வந்து நம்ம வந்து அரைது எடுத்துக்கணும். ஒரு பங்கு நீலி அவுரி இலை எடுத்துக்கணும், அரை பங்கு நம்ம வந்து மருதாணி இலையை எடுத்துக்கணும். அப்போதான் நம்மளுக்கு கரெக்டான அளவில் நம்மளுக்கு அந்த வெள்ளை முடியை வந்து கருமையாக்குற பதத்துக்கு வரும். இதில் அரை பங்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பங்கு நீலி அவுரி இலை எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு அதே பவுலில் எடுத்த பவுலில் நம்ம வந்து அரை அளவுக்கு இப்போ மருதாணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து செம்பருத்தி இலை ஒரு 1/4 பங்கு எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 பங்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கணும். செம்பருத்தி வந்து 1/4 பங்கு எடுத்துக்கணும். அதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலை 1/4 பங்கு எடுத்துக்கணும். 1/4 பங்கு. இப்பப்பா நம்ம வந்து ஒரு பங்கு அவுரி இலை எடுத்திருக்கோம், அரை பங்கு மருதாணி இலை எடுத்திருக்கோம், கருவேப்பிலையும் செம்பருத்தியும் 1/4 பங்கு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம வந்து ரூமோடைய டெம்பரேச்சர்ல ஒரு நம்ம சுத்தமான துணியை விரிச்சு விட்டுக்கிறணும். விரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த இலைகளை நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா, இதை வந்து நல்லா நம்ம காய போடணும். நீலி அவுரி இலையும் மருதாணியும் கருவேப்பிலையும் செம்பருத்தி இலையும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரூமோடைய டெம்பரேச்சர்ல நிழல்ல நம்ம ஓரமா நம்ம காய போட்டோம்னா இந்த இலை வந்து நல்லா காஞ்சிரும். ஒரு 2-3 நாள் ஆகும் காய்கிறதுக்கு. நல்லா நம்மளுக்கு நல்லா சுக்காவா காயணும்னா மொறுன்னு வரணும்னா 3 நாள் ஆகும். செம்பருத்தி இலையை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குருவோம். செம்பருத்தி இலையை கட் பண்ணி போட்டோம்னா அதோட சேர்ந்து காஞ்சிரும். இல்லாட்டா இது கொஞ்சம் தனியாக காய்கிறது கொஞ்சம் லேட் ஆகும்.
இப்போ நல்லா இதை நல்லா நல்லா தனித்தனியாக பரப்பி விட்டு நல்லா காய வச்சுருவோம். காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ அம்மா வந்து கசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கசலாங்கண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து முடி நல்லா கருகருன்னு வளரும். இப்போ அம்மா வந்து கசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். இந்த கசலாங்கண்ணியை வந்து நல்லா செடியிலேருந்து நல்லா வெறும் இலையாக ஆஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது பேர் வந்து கசலாங்கண்ணி. இங்கிலீஷில் வந்து பிருந்தராஜன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா முடிக்கு ரொம்ப நல்லது. அதாவது முடி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கருமையை நல்லா கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு நரமுடி இருந்தால் கூட நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நரமுடி வந்து கருமையாகும். இப்போ வந்து கசலாங்கண்ணியை வந்து நல்லா ஆஞ்சு நல்லா அம்மா வந்து நல்லா காய வச்சிருக்கேன். காய வச்சது வந்து இப்படி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 3 நாளைக்கு நம்ம ரூம்போடைய டெம்பரேச்சரில் நம்ம காயப்பட்டோம்னா இலை ஃபுல்லாக நல்லா காஞ்சிரும். இப்போ நம்மப்பா அவுரி இலை, மருதாணி, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டிருந்தோம். நல்லா காஞ்சிச்சு பாருங்க எவ்வளோ மொறுன்னு. இது காய்கிறதுக்கு நம்ம ரூம்போடைய டெம்பரேச்சரில் காய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 4 நாள் ஆயிடுது. அப்போ தான் இந்த முருகல் வருது, இந்த மொறுப்பு வருது. இது வந்து கசலாங்கண்ணியை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்குருவோம். இப்போப்பா இதில் வந்து நம்ம வந்து முடி வந்து நல்லா கருமையாகிறதுக்கு வந்து அவுரி இலை போட்டிருக்கோம், மருதாணி போட்டிருக்கோம், செம்பருத்தி இலை போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், இது கசலாங்கண்ணியும் போட்டிருக்கோம். இது பூராமே நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக்கும், நல்லா அடர்த்தியாகவும் நல்லா நீளமாகவும் நல்லா வளரும். முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுக்குருவோம். இப்போ அம்மா வந்து இடிகள் எடுத்திருக்கேன். இப்போ கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து நம்ம வந்து இடிகளில் போட்டு நம்ம பொடியாக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து எதுக்கு கிராம்பு சேர்க்குறோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி வரும். அதனால் இந்த கிராம்பை நம்ம இதில் ஆட் பண்ண போது நம்மளுக்கு வந்து இந்த தலைவலியோ எந்த இதுவும் நம்மளுக்கு வராது. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நுணுக்கிக்கிடுவோம் நல்லா. இப்போ கிராம்பை வந்து நல்லா பொடியாக்கியாச்சு. இதை வந்து நம்ம இந்த அவுரி இலையில சேர்த்துக்குருவோம். கிராம்பில் வந்து நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் நல்லா உங்களுக்கு தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கிராம்பை நல்லா இந்த இலைகளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த இலையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம். நல்லா முருகலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொடியாகும். இப்போ இதை மூடி போட்டு மிக்சியில் பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் பொடியாக்கியாச்சு. இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்குருவோம். இப்போ நம்ம வந்துப்பா பவுடராக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜல்லடையை வச்சு சளிச்சுக்குருவோம். இதை வந்து நம்ம வந்து ஜல்லடையில் போட்டு சளிச்சுக்குருவோம். இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம சளிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து பவுடரை வந்து நல்லா சளிச்சாச்சு. இதை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம பாட்டிலில் போட்டாச்சு. இது மூடி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன்ப்பா. இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து கேஸ் அடுப்பில் வச்சுருவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி கொஞ்சம் சூடாகிருச்சு. இப்போ அம்மா வந்து ஒரு டீ தூள் எடுத்திருக்கேன். எந்த டீ தூள்னாலும் எடுத்துக்கலாம். மசால் டீ இல்லாமல் நார்மல் டீயாக எடுத்துக்கிடுவோம். இதில் ஒரு 2 ஸ்பூனு டீ தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். டீ தூள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து பவுல் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜல்லடையில் இந்த டீ தூளை நிறுத்துருவோம்.
இப்போ இந்த டீ தண்ணியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டு வெது வெதுப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அம்மா வந்து பவுல் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹேர் டை போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து டீத்தூளுடைய தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் டையில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்து நல்லா முடியல அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து நல்லா முடியல அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ நம்ம 5 இலை சேர்த்துருக்கோம். இந்த இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியிருக்கோம். 5 நிமிஷம் தான் ரெஸ்ட்டில் வைக்கணும். அப்போ அது 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம உடனே நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிடணும். இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடிப்பா நல்லா நம்ம வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சிடணும். காய வச்ச பிறகு நம்ம இந்த இதை வந்து இந்த டையை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து நார்மல் வாட்டரில் நம்ம குளிச்சுக்கிறணும். ஷாம்பு போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. போடாமல் நார்மல் வாட்டரில் குளிச்சுக்கிறணும். இந்த டையை நம்ம தடவிட்டு வந்தோம்னா நல்லா முடியும் அடர்த்தியாக வளரும், கலருன்னு வளரும், நல்லா நீளமாகவும் வளரும், முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். இப்போ நிறைய பேர்த்துக்கு இளநரை உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இளநரையும் உங்களுக்கு முடி கருப்பாயிரும். இந்த ஹேர் டையை அம்மா வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன்ப்பா. இப்போ அம்மா வந்து கையில் தான் அப்ளை பண்ணேன். இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து கை வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. என்கிட்ட வந்து இப்போ வந்து கை க்ளவுஸ் இல்லை, நீங்கள் வந்து கை க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் டையில் 5 இலை போட்டிருக்கேப்பா. இந்த 5 இலையுமே உங்களுக்கு கருமையாக்கக்கூடிய தன்மை உள்ளது. நான் ஒரு நாளில் போட்டதில் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் இந்த நரைமுடி வந்து எனக்கு கருப்பாக இருக்குது. நம்ம இப்படி தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல வெள்ளை முடி வந்து நல்லா கருமையாகும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா, நேச்சுரல் டை ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா வந்து சேல் பண்றேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபோன் கால் வேண்டாம்.